அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு சனி இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம். இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் மாஸ்டர் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்னவென்று கூறுங்கள். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மூலபாய ஒற்றுமையுடன் செயற்பட்டு ஈழத்தமிழ் இறமையை மீள் நிறுவ வேண்டிய நேரம் இது என்பதை மையக்கருத்தாக கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றது. உண்மையில் சொல்ல போனால் ஈழத்தமிழ் தேசிய பிரச்சனை ஒரு கிரைசிஸ் சொல்லி ஆங்கிலத்திலே சொல்கின்ற மிக நெருக்கடியான நிலைமையை அடைந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆசிரியர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைக்கும் மீள் நல்லிணக்கத்துக்குமான முயற்சி என்பது சமூகத்தில இருந்தும் அரசாங்கத்தில இருந்தும் இட வேண்டிய முயற்சி எனவும், அப்படியே முயற்சிக்குத்தான் பிற நாடுகளால் உதவ முடியும் என்று ஸ்ரீலங்காவுக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் மத்தேவ் டக்வீத் அவர்கள் பாத்ஃபைண்டர் அமைப்பினர் தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் அவர்கள் நடத்திய வட்டமேசை மாநாட்டில் இந்த மிக முக்கியமான உண்மையினை உறுதியுடன் தெரிவித்தமைக்கு இதற்கு அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்க விரும்புகின்றது. ஸ்ரீலங்கா கேட்டால் உதவ ஆஸ்திரேலியா தயாராக உள்ளது என கூறிய ஆஸ்திரேலிய தூதுவர், ஸ்ரீலங்காவின் இன்றைய ஆட்சியாளர்கள் அளித்துள்ள சில அறிக்கைகள் ஆஸ்திரேலியாவுக்கு மிகுந்த ஊக்கமளித்திருப்பதாகவும் கூறியிருப்பது ஈழத்தமிழர்களால் கவனத்தில் இருக்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது என்பதை இலக்கிய பாரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் தங்கள் நாடுகளுக்கான தூதுவர்களாக உள்ள எவரும் ஸ்ரீலங்கா என்ற அரசையே இலங்கை தீவின் ஒரே இறைமையாளராக ஏற்று ஸ்ரீலங்காவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தம்மாலான அனைத்து உதவிகளையும் செய்து ஸ்ரீலங்காவை தெற்குலகில் வலிமை உள்ள அரசாக நிலைநிறுத்தும் நோக்கிலேயே செயற்படுவர் என்பது வெளிப்படையான நடைமுறை உண்மையாக உள்ளது. இவை ஈழத்தமிழர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வர முயலும் ஏக்கிய ராட்சிய அரசியலமைப்பை அது தான் நினைத்த மாதிரியே கொண்டு வரக்கூடிய ஈழத்தமிழர் தேசிய அபாயத்தை நெருக்கடியை உருவாக்கியிருக்கின்றது. இந்நேரத்தில் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு அதன் மக்கள் என்று ஸ்ரீலங்காவின் குடிகள் என்ற வகையில் ஈழத்தமிழர்களை உள்ளடக்கியிருக்கும் இன்றைய நிலையையும் கூட இல்லாதொழித்து மொழி கூட்டத்தினர் மத கூட்டத்தினர் என்ற முறையில் ஈழத்தமிழரின் இறைமை நீக்கத்தையும் தேசிய நீக்கத்தையும் செய்கின்ற பொழுது இதுவரை ஸ்ரீலங்காவின் உயர்நீதிமன்றம் அதன் குடிகள் என்ற வகையில் ஈழத்தமிழர்களுக்கு உலக தன்னாட்சி உரிமை உண்டு என்று கூட்டாட்சி கோரப்படலாம் என்றும் அதனது தீர்ப்புகளில் அளித்த விளக்கங்களை கூட இனி அளிக்க இயலாது. ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த நாட்டில் வாழும் கூட்டத்தினர் என்ற அபாயகரமான தேசிய நெருக்கடிகள் தள்ளப்பட போகின்றார்கள். இதற்கு ஆதரவளிக்கக்கூடிய முறையில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் 15ஆம் தேதி அரசியலமைப்பு ஈழத்தமிழரின் தன்னாட்சி உரிமையுடன் கூடிய கூட்டாட்சியை தர வேண்டும் என்று வலியுறுத்தி நடாத்தும் எழுச்சி பேரணியிலும் கலந்து கொள்ள மறுத்திருக்கின்றனர். இந்நிலையில் இலக்கு ஈழத்தமிழர்கள் மூலபாய ஒற்றுமையுடன் ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டி என்று கூறுவார்கள். ஏக்கிய ராஜ்யத்தை மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களின் இறைமை நீக்கத்தையும் தேசிய நீக்கத்தையும் முன்னெடுக்கக்கூடிய எல்லா அறியாமைகளையும் எதிர்க்கக்கூடிய வகையில் அவர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் அனைத்துலக மாநாடுகளை நடத்துவதற்கான செயற்பாடுகள் இறங்க வேண்டிய நேரம் இது என்பதை இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. இந்த மாநாடுகள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிக்கைகள் தயாரிக்கும் முறைக்கேற்ப அதில் வல்லுநர்களான உலக அறிஞர்களுடன் இணைந்து செயற்பட்டு சக்திமிக்க வகையில் அவற்றை நடத்த வேண்டும் என்பதை இலக்கின் இவ்வாறு வேண்டுகோளாக உள்ளது. ஏனெனில் இன்றைய உலக மாற்றங்கள் இதனை சமகாலத்தின் தேவையாக்குகின்றது. இதனை உறுதி செய்யக்கூடிய முறையில் தெற்காசிய மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்காவின் வெளியுறவு உதவி செயலாளர் பால் கபூர் அமெரிக்காவுக்கு முதலிடம் என்னும் அமெரிக்க அரசு தலைவரின் சமகால கொள்கையானது அமெரிக்காவுக்கு மட்டுமென்று பொருட்படாது, எமது இலக்குகளை அடைய சுமைகள் பாய்ந்து கொள்ளக்கூடிய ஒத்த எண்ணம் கொண்ட பங்காளிகளுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் குறிக்கும் என்று விளக்கம் அளித்துவிட்டு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை செய்துள்ளார் என பாராட்டியுள்ளார். கூடவே அமெரிக்கா பங்களாதேஷுடன் அண்மையில் பங்களாதேஷ் 175 மில்லியன் மக்களுக்கு அமெரிக்க சந்தையை திறந்துவிடக்கூடிய முறையில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் அமெரிக்காவின் சுமையை சுமக்க ஒத்த மனத்தினர் உடனான அமெரிக்காவின் பங்காண்மைக்கான உதாரணமாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
அதே வேளையில் ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெறும் உலக பாதுகாப்பு குறித்த மாநாட்டில் ஜெர்மனியின் சான்சலர் மேர்ஸ் அமெரிக்கா தனியாக இன்றைய உலகில் செல்வதற்கான சக்தியை கொண்டிருக்கவில்லை என்றும் இன்றைய உலகு முன்பிருந்த அனைத்துலக அரசியல் ஒழுங்குமுறை இழந்துவிட்டது எனவும் இந்நிலையில் கலாச்சார போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவும் மனித மாண்புக்கும் அடிப்படையான சட்டங்களுக்கும் எதிரானவர்கள் நடைபெறுவதால் இன்று இங்கு கருத்து சுதந்திரம் முடிவுக்கு வருகிறது எனவும் வரி விதிப்புகளிலும் பாதுகாப்பு பொருளாதாரங்களிலும் நாம் நம்பிக்கை வைக்காது சுதந்திர வர்த்தகத்தையே முன்னெடுக்க வேண்டும் எனவும் காலநிலையை சீர்படுத்துவதிலும் உலக சுகாதாரத்தை பேணுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பெரும் வல்லரசுகளின் காலத்தில் எங்களின் சுதந்திரம் அல்ல அச்சுறுத்தல்களே ஏற்பட்டுள்ளன எனவும் சர்வாதிகாரம் பின்பற்றுபவர்களையே உருவாக்கும் எனவும் ஜனநாயகம்தான் பங்காண்மைகளையும் கூட்டாண்மைகளையும் உருவாக்கும் எனவும் நேட்டோவை தாங்கள் அல்லவில்லை காலத்துக்கேற்ப ஏற்ற பழுதுபார்த்தல்கள் தேவை எனவும் நேற்று ஐரோப்பாவின் தூணாக எழக்கூடிய வகையில் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கான பாதுகாப்பை கட்டியெழுப்ப வேண்டும் என உரையாற்றியிருக்கின்றார். பிரான்சிய அரசு தலைவர் மெக்ரோனும் ஐரோப்பாவை உலகின் அரசியல் சக்தியாக கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் இதற்கு தடையாக உள்ளவற்றை விலக்கி அவற்றையெல்லாம் ஐரோப்பியர்கள் ஒன்றுபட்டு நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க பயணத்தின் பொழுது செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்த விவரங்கள் இன்றளவும் பாதுகாப்பாகவே உள்ளன. இதற்கிடையே இந்தியாவுடன் ஸ்ரீலங்காவின் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் குறித்து ஸ்ரீலங்காவின் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் ஸ்ரீலங்கா அமைச்சருமான பிமல் வீரவன்ச கொழும்பில் கட்சி காரியாலயத்தில் 12/2/26 நடாத்திய கூட்டத்தில் இலங்கையின் மேற்பரப்பு மற்றும் கடற்தளத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை வரைபடமாக்குதல், அடையாளம் காணுதல் மற்றும் வெட்டியெடுப்பதை இந்திய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் திட்டமிட்டுள்ளது. இரு அரசுகளின் ஒப்பந்தம் மூலம் கனிமமயமாக்கப்பட்ட பகுதிகளை இந்திய நிறுவனங்களுக்கு ஒதுக்கவும் இந்திய பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சிலோன் கிராஃபைட், நீல சஃபயர், புல்மூட்டை கனிம வளங்களான இல்மனைட், புரோட்டாயில், சிர்கான், மொனசைட், உயர்தர சிலிக்கா ராக் பாஸ்பேட், டோலமைட் மற்றும் கடலுக்கடியில் உள்ள கோபல்ட் படிவுகள் போன்ற வளங்கள் இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியா கையகத்தப்படும் அபாயம் உள்ளது. காங்கேசன்துறை துறைமுகம், திருவோணமலை துறைமுகம் என்பன இந்திய மயமாக்கப்படும். மருந்து சந்தையை இந்திய மருந்துகள் நிரப்ப என்பன நடைபெறக்கூடிய 7 இரகசிய ஒப்பந்தங்கள் உள்ளன. வெற்றிக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதே போன்று ஒரு அழைப்பை குருநாகலிலிருந்து ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி சேகரவும் விடுத்திருக்கின்றார். மட்டக்களப்பிலும் கனிம வளங்களை இந்திய அகழ்வதற்கான வசதியை இந்த 7 ஒப்பந்தங்களும் செய்துள்ளன எனவும் ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து இந்தியாவின் அனுமதியின்றி எழுத்து வடிவில் ஸ்ரீலங்காவில் வெளியிட முடியாது எனவும் தனது அழைப்பில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவர்கள் எல்லாம் இன்றைய சூழலில் உலக வல்லாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் ஈழத்தமிழர்களின் தேசிய பிரச்சினை நீர்த்து போகக்கூடிய முறையிலேயே ஸ்ரீலங்கா செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்களை அளிக்கின்றன. இந்த இடத்தில் தான் ஈழத்தமிழர்கள் தங்கள் இறமையை மீளீடு செய்வதற்கு மூலோபாய ஒற்றுமையினை ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டி வெளிப்படுத்த உடன் செயலாற்ற வேண்டும் என இலக்கிய வாரத்தில் ஒவ்வொரு ஈழத்தமிழரின் அரசியல் கட்சிகளையும் அமைப்புகளையும் நிறுவனங்களையும் இயக்கங்களையும் வேண்டியிருக்கின்றது. கூடவே அனைத்துலக அரசியல்வாதிகளை நெறிப்படுத்தக்கூடிய அவர்களின் நிகழ்ச்சிகளை மற்றும் கொள்கை வகுப்புகளை செய்கின்ற அனைத்துலக முகவர்களுடன் தொடர்பு கொண்டு உரிய முறையில் அனைத்துலக அரசியல் தளத்தை சந்திக்கத்தக்க வகையில் எதிர்வினைகளை செய்ய வேண்டும் எனவும் இலக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. 13/2/26 இங்கிலாந்தில் பலஸ்தீன செயற்பாட்டாளர்களின் இந்த மூலோபாய ஒற்றுமையுடனான செயற்பாடு பிரித்தானியா அந்த இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என வகைப்படுத்தியதை பிரித்தானிய உயர் நீதிமன்றம் சட்டவிரோத ஆனது என தீர்ப்பளிக்க வைத்துள்ளது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான ஆசிரியரங்கமாக இருக்கின்றது. இதற்குள் ஒரு மிக நீண்ட பிறப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதனை கவனமாக கேட்டால் புரியும். நான் நினைக்கின்றேன் இதனை மிக அவதானமாக கேட்டால்தான் இன்றைய உலக சூழ்நிலையில் இருக்கின்ற தன்மைகளும் அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த நடைமுறை அரசியலையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் கூறுவது சமகால அரசியல் நிலைமை, குளோபல் பூகோள அரசியல் நிலைமை ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்துக் கொண்டிருக்கின்ற கூறுகிறீர்களா?
அவர்கள் தாங்கள் நினைத்ததை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா கூட இங்கு விமல் வீரவன்ச குருநாகல் இருந்து பேசியவருடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய தகவல் நாங்கள் அளித்ததற்கு காரணம் என்னென்று சொன்னால், இந்தியாவும் கூட அதனுடைய தேவைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கான செயற்பாடுத்தான் செய்ய போகின்றது. அதாவது ஆஸ்திரேலிய தூதுவர் சொல்லுகின்ற பொழுது தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர்கள் என்ன மாதிரியாக எதை கேட்பார்களோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் என்ற கருத்தை அவர் மனம் திறந்து சொல்லியிருக்கின்றார். இப்படியான ஒரு சூழலில் மிக ஆபத்தான ஒரு கிரைசிஸ் என்று சொல்ற நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறார். ஆனால் ஈழத்தமிழர்கள் இதை விளையாட்டாக வைத்துக் கொண்டு சிவஞானம் இன்றைக்கும் கூட என்ன செய்திருக்கின்றார் என்றால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த அரசியல் அமைப்புக்கு தமிழர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய முறையில் 15ஆம் தேதி பேரணிய கூட்டத்தை நடத்த முயற்சிக்கின்றார். அந்த ஒரு சூழலில் அவர்கள் இணைந்து நின்று எல்லோரும் செயற்பட வேண்டிய ஒரு தேவை வருகின்றது. இப்படியான நேரங்களில் கட்சி பேதங்கள் வேற்றுமைகளை பார்த்து கொண்டு நிற்பதற்கான நின்றால் எதுவுமே நடைபெறாது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஐக்கிய ராஜ்யம் அந்த காலத்தில் 2015ஆம் ஆண்டிலேயே பேசப்பட்டது, அதைத்தான் கொண்டு வர என்று அனுரகுமார் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த பின்னணியில் நிகழ்வில் கலந்து கொள்ள மறுத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழலில் இந்த அறிவூட்டலை செய்வதற்கு மாநாடுகள் தான் ஒரு வழியாக இருக்கின்றது. ஆனால் அந்த மாநாடுகளும் நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக ஒரு இடத்திலே கூடி நின்று ஒப்பாரி வைப்பதிலும் எந்த பிரயோசனம் இல்லை, நாளைய பற்றி கனவு காண்றதிலும் பிரயோசனம் இல்லை. ரெண்டுமே வேலை செய்யாது. அதற்கு மாறாக ஐக்கிய நாடு சபையினுடைய அறிக்கைகளை தயாரிக்கின்ற உலக வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், சட்டத்தினர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இந்த உலகத்திலே எத்தனையோ வசதிகள் இருக்கின்றன. அவர்களுடன் இணைந்து நின்று அந்த முறையிலே இந்த மாநாடுகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக வேண்டி புலத்திலே இருக்கிறதை செய்ய முடியும். அங்கே 6வது திருத்தம் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்ற பொழுது அவற்றை மீறி எதுவுமே செய்ய முடியாது. அன்றைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜிஎல் பீரிஸ் கூறியிருக்கின்றார், அவர்தான் இந்த நோர்வே பேச்சுவார்த்தையின் பொழுது அந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கு காரணமா இருந்தவரே ஜிஎல் பீரிஸ். ஆனால் அவர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கின்றார், தமிழர்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்காமல் நாடென்ற வகையில் ஸ்ரீலங்காவால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்த பொழுது என்ன செய்ய இதே வேலையத்தான் எல்லாரும் செய்கிறார்கள். இதே வேலையத்தான் எல்லாரும் பதவியில் இருக்கும் போது அதை பற்றி கவனிக்க மாட்டார்கள். பதவி இல்லாத நேரத்தில் தான் இந்த விடயங்களை சட்ட மேதையாக இருந்தும் உலகம் போன்ற ஒரு மூத்த சட்டமாவது ஜிஎல் பீரிஸ், அதுல எந்த 2வது கட்ட பேச்சுக்கு விடம் இல்லை. அப்படி இருந்தும் உங்களுடைய சட்ட அறிவை பயன்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியை கொடுக்காவிட்டால் அது இன்னொரு முடியும் இருக்கிறது என்றால், இந்த ஸ்ரீலங்கா அரசியலமைப்புல அந்த அரசியலமைப்பு மிக தெளிவாக சொல்லுது, மக்கள் என்ற நீங்க பாத்தீங்கள் என்றால் இந்த ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு என்ன சொல்லுது என்றால், இலங்கை குடியரசில் இறைமை மக்களுக்குரியதாகவும் பாராதீனப்படுத்த முடியாததாகவும் இருக்கும். இறைமை என்பது ஆட்சி தத்துவங்கள், அடிப்படை உரிமைகள், வாக்குரிமை ஆகியவற்றை உள்ளடக்கும். இப்படித்தான் மக்களும் அரசும் சொல்லி அத்தியாயம் 1 தொடங்கி 3வது பிரிவுல மக்கள் நிறுவனம்ன்றது. அப்ப இதுல குடிகள் என்ற முறையில தமிழர்களுக்கு இறைமை இருக்குது குடிகள் என்ற முறையில. அதே நேரத்துல அந்த உள்ளக தன்னாட்சி உரிமை என்பது என்னுடைய தன்னாட்சி உரிமையை எனக்கு பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளை தரக்கூடிய அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்காக நான் விட்டுக் கொடுப்பதுதான் உள்ளக தன்னாட்சி உரிமை. அதுவும் இருக்கிறதுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய நீதிமன்றங்கள் அளித்த விளக்கங்களிலே கூறியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது வரப்போற ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த இப்ப இருக்கிற அரசியலமைப்பில் கூட இருக்கிற அடிப்படை உரிமை கூட இல்லா பண்ணுகிற வகையிலே கூட்டத்தினர் என்று ஒன்று வரப்போகுது. இங்கு அடிப்படை மனித உரிமைகளை பற்றி பேசுகின்ற பொழுது இலங்கை சோசியலிச குடியரசினுடைய அடிப்படை உரிமை பற்றிய அத்தியாயம் 3 ஒவ்வொரு பிரஜையும் பின்வருவதற்கு உரித்துடையவராவர். வெளியிடுதல் உட்பட்ட பேச்சு சுதந்திரமும், கருத்து தெரிவித்த சுதந்திரமும், அமைதியான முறையிலேயே ஒன்று கூடுவதற்கான சுதந்திரமும், ஒருங்கு சேருவதற்கான சுதந்திரமும், தொழிற்சங்கம் ஒன்றை அமைக்கவும் அது சேரவும் உள்ள சுதந்திரம், தனியாக அல்லது மற்றவருடன் சேர்ந்து பகிரங்கமாகவேனும் அந்தரங்கமாகவேனும் தனது மதத்தையோ அல்லது நம்பிக்கையோ வழிபாட்டிலும் அனுசரிப்பிலும் சாதனையிலும் போதனையிலும் வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், தனியாக அல்லது இணையர்களுடன் சேர்ந்து தனது சொந்த கலாச்சாரத்தை அனுபவிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அதனுடன் தனது சொந்த மொழியை பயன்படுத்துவதற்கான சுதந்திரம், ஏதேனும் சட்டமுறையான முயற்சியில் உயர்தொழில் வியாபாரத்தில் தொழிலில் அல்லது தொழில் முயற்சியில் தானாக அல்லது இணையர்களுடன் சேர்ந்து ஈடுபடுவதற்கான சுதந்திரம், இலங்கை முழுவதும் தடையின்றி நடமாடுவதற்கும் தான் விரும்பும் இடத்தில் வசிப்பதற்குமான சுதந்திரம், இலங்கைக்கு திரும்புவதற்கான சுதந்திரம் இருக்கிறான்னு சொல்லி பேரளவில் இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே சில
நீதிமன்ற வழக்குகள் கூட கூட்டாட்சி கேட்கலாம். ஈழத்தமிழர்களுக்கு தன்னக உள்ளக தன்னாட்சி உரிமை இருக்கின்றெல்லாம் விளக்கங்களும் கூட நீதிபதிகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது கொண்டு வர்ற இந்த ஐக்கிய ராஜ்யத்துல என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னா, ஒரே நாடு வரைக்குல அந்த நாட்டில் வாழ்கின்ற கூட்டத்தினர் என்ற நிலை வரும். கூட்டத்தினர் என்ற நிலை வருகின்ற பொழுது அங்கு சிங்கள பௌத்த தேசியவாதம் தான் தேசிய இனமாக மட்டும் கருதப்பட்டு மிச்சம் இருக்கிற எல்லாரும் கூட்டத்தினர் நிலைக்கு வருவார்கள். கூட்டத்தினர் நிலைக்கு வருகின்ற பொழுது எந்த ஒரு நிலையிலும் வெளிய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்த முடியாது. ஆனால் சாதாரண நிலையில நாங்கள் உலக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி ஒரு அரசாங்கத்தை அமைக்கின்ற பொழுது அந்த அரசாங்கம் எங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளை தரவில்லை என்று சொன்னால் தானாகவே நாங்கள் அனைத்துலக நாடுகளையும் அனைத்துலக அமைப்புகளையும் எங்களுக்கான தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி நாங்கள் வாழ்வதற்கான எங்களுடைய உரிமையை அங்கீகரிங்கள் கேட்பதற்குரிய தன்மை இருந்தது. இந்த அடிப்படையில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் 36 ஆண்டுகள் நடைமுறை அரசு இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்ப இது எல்லாவற்றையுமே துடைத்து வலித்து ஒரேடியாக போக்கச் செய்கிற ஒரு நிலைத்தான் இப்பொழுது இந்த நிலை ஏற்படுகிறது. இதனைத்தான் அபாயகமான நிலை என்று சொல்லி இதற்கான கருத்தரங்குகள், மகாநாடுகள் மற்றும் ஊடக தெளிவுகள் அளிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை வலியுறுத்த விரும்புகின்றோம். நன்றி மாஸ்டர். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் மாநாடு ஒரு முக்கியமான விடயம். அப்பொழுதுதான் மாநாட்டில் புத்திஜீவிகள், அடிக்கடி நான் கூறுவது போல் புத்திஜீவிகள், சட்டத்திறனிகள் செயல்படும் பொழுதுதான் ஒரு தெளிவாக கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். நன்றி மாஸ்டர். அரசோர்களே, மாஸ்டருடைய அந்த தலையகத்தில் இங்கிலாந்தில் பாலஸ்தீனியத்தினுடைய அந்த செயற்பாட்டாளர்களுக்கு தடை கொண்டு வந்தது, இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அது சட்டவிரோதம் என்று சொல்லுகின்றதை எவ்வாறு அவர்களால் சாதிக்க முடிந்தது? இவ்வாறு ஈழத்தமிழர்கள் தவறவிட்டார்கள் சந்தர்ப்பத்தை. விடுதலை புலிகள் மீதான தடையை எடுப்பதற்கு இவர்களால் முடியவில்லை. அதை புலி நீக்க அரசியல் என்று சொல்வது, எல்லோரும் சொல்வார்கள் புலி நீக்க அரசியல், அதை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி. புலி நீக்க அரசியலை செய்தவர்கள் யார்? அதான் முதலாவது கேள்வி. புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்றதையே தமிழர்களின் தாயகம் தமிழீழ தாயகம் என்று மாத்தினதார் நீங்கள். விடுதலை புலிகளின் பெயரை சொல்லவே அஞ்சுற இவர்கள் என்னென்று அதன் தடையை எடுக்க முயற்சிப்பார்கள்? சொல்லுங்க பாப்போம். இதுதான் பிரச்சனை. முதல் துணிச்சல் வேணும். பலஸ்தீனத்தையும் இவர்களையும் ஒப்பிட முடியாது. அவர்கள் எத்தனை ஆயிரம் பேரை இழந்தாலும், எத்தனை தலைவர்களை இழந்தாலும் அந்த எரிகிற தணலுக்கு நிற்கிறவர்கள். தப்பி ஓடி வெளிநாடுகளுக்கு ஓடி இருந்து கொண்டு பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் போராடுற இனம் இல்லை அந்த இனம். அப்ப இது எல்லாரும் சொல்றாங்க வேற ஒருத்தன் புலி நீக்கம் செய்யவில்லை. இவர்கள் அதே அமைப்பில் இருந்தவர்கள் தான் அதனை செய்தார்கள். அதே அமைப்பிலிருந்து தப்பி ஓடியவர்கள் தான் இப்போது ஒவ்வொரு அமைப்பையும் வச்சுக்கொண்டு அதை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கிறார்கள். இப்ப தாயகத்துல இப்ப என்ன யாரும் கேட்டுச்சினம் என்று சொன்னால், தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றால் ஒரு வரியில சொல்ல சொன்னால், சுமந்திரனுக்கு எதிராக கருத்து சொல்வதுதான் தமிழ் தேசியம். அவ்வளோ அதுக்காக இல்லை. இப்ப இங்க 4 பேர் இருந்து சுமந்திரனுக்கு எதிராக கதைச்சிங்கன்னா அவர்கள் தேசியவாதி. அவனுக்கு எதிராக கதை நீ என்ன செய்த? அது 12 வருஷமா கதைக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன செய்தீங்கள்? அது இல்லை கேள்வி. இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், ஒருவரை நோக்கி நெடுக 12 வருஷமா குற்றம் சுமத்தீர். அவர் பிழை என்று தெரியும் எல்லோருக்கும். பிழை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் 16 வருஷத்தை கடந்து போட்டீர்கள். 16 வருஷத்துக்கு என்ன செய்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குரிய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு நீங்கள் போய்விட்டீர்கள். அவ்வளவுதான். அப்ப இதில் அவரை விட குற்றவாளிகள் கூட அவர் மீது குற்றம் சுமத்துவர்கள் தான் குற்றவாளிகளாக இருக்கிறார். உங்கள் கடமைகளை மறைப்பதற்காக, நீங்கள் விட்ட கடமைகள் அல்லது நீங்கள் செய்த பதவி துஷ்பிரயோகங்களை மறைப்பதற்காக இன்னொருவரை இழுப்பது தான் தவிர இதில் வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இதில் இப்ப அதே போல நீங்கள் சொன்னது போல பலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாடுகளின் உலக ஒழுங்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப
ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார். தென் ஆப்பிரிக்க நாடுகளும் கூறியிருந்தன, ஆப்பிரிக்க நாடுகளும் கூறியிருந்தன. பிரான்ஸ் இந்த ஆப்பிரிக்காவில் ஒரு இராணுவ புரட்சியை கொண்டு வருவதற்காக பல தடவைகள் முயன்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதை இப்ப இது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சரும் இந்த வாரம் கூறியிருக்கின்றார். இப்ப அவர்கள் முயன்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப இராணுவ புரட்சி என்றால் அதன் அர்த்தம் என்ன? தங்களுக்கு சார்பான ஒரு அரசை கொண்டு வர முற்படுகிறார்கள். அதே போல இப்ப பங்களாதேசத்தில் நீங்கள் பாருங்கள், BNP கட்சி வெற்றி பெற்று விட்டது. 17 வருடமாக பிரித்தானியாவில் இருந்தவர் தான் இன்று அங்கு அரசு தலைவராக போகிறார், பிரதமராக போகிறார். கிட்டத்தட்ட 300 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எடுத்திருக்கிறார்கள் அங்கு சென்று. அப்ப அதுவும் ஒரு ஆட்சி மாற்றமாகத்தான் பார்க்கலாம். இவ்வாறு மாறுகின்றது ஆட்சிகள். இப்ப மாஸ்டர் கூறியது போல நானும் அதை பார்த்தேன். இலங்கையில் இருக்கின்ற அத்தனை செல்வங்களையும் அத்தனை வளங்களையும் இந்தியாவுக்கு தாரை வாத்து கொடுத்ததாக இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இலங்கையில் கிளம்பி இருக்கின்றது. இது இலங்கையை உழுப்பும். இலங்கை ஒருபோதும் இந்தியாவுக்கு கொடுப்பதை சிங்களவர்கள் விரும்ப மாட்டார்கள். இது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வரும் இது இவ்வாறான ஒரு நிலைமை என்பது தெளிவாக தெரிய போகிறது. ஆனால் இலங்கையில் ஒரு புரட்சி வரப்போகிறது. அமெரிக்காவில் மாற்றம் வந்தது, ஆசியாவில் மாற்றம் வந்தது. ஒருமுனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு பல்முனைவாக்கப்பட்டது. இதனால் நாங்கள் என்ன பெற்றோம்? எத்தனையோ நாடுகள் இதை பயன்படுத்தினோம். நாங்கள் இதை பயன்படுத்தினோமா? நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று கேட்டவுடன் இன்னும் ஒரு பயம் ஒன்று எனக்கு வருகின்றது என்னவென்றால், இப்ப பாருங்கள், கடந்த 2 ஆண்டுகளாக தலைப்புச் செய்திகளாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போர், அங்கே நடந்து கொண்டிருந்த இன படுகொலையை நேர்நிலையில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக தலைப்புச் செய்திகளாக இருந்தது. ஆனால் 2 ஆண்டுகள் கழிந்த பின்பு இப்ப நீங்கள் கடந்த 2 மாதத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த தலைப்புச் செய்தி மெதுவாக அப்படியே தணிந்து போய்விட்டது. ஆனால் காசா நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த முன்னிலையில் நின்றவர்கள் இப்பொழுது தள்ளப்பட்டு விட்டார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அந்த தந்திரோபாயத்தை பயன்படுத்தி. இதே போல்தான் தமிழர்களுக்கும் ஏற்கனவே தமிழர்கள் உலக பரப்பில் ஒரு தெரியாத இனமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு சில நாடுகளில் ஒரு சிலர் தலைவர்களுக்கு இலங்கை தீவில் தமிழினம் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக தெரிந்தாலும் அது என்ன பின்னே தள்ளப்பட்டிருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான் என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் இப்ப ஸ்கொட்லாந்துல பேசும்போது அவர்கள் கூறினார்கள், உங்களை நீங்கள் தான் இவ்வளவு பேரும் சொல்லுகிறீர்கள், இப்போது சொல்லும் போதுதான் தெரிகிறது. ஆனால் ஒன்றும் தெரியவில்லை. இப்ப பலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரிகிறது. ஸ்கொட்லாந்துல பலஸ்தீனத்தின் கொடி பறக்கிறது. ஆனால் இது உங்களோட விடயத்துல இதுக்கும் நிகழ்ந்ததாக இல்லை. இப்போது பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான பிரச்சனை, கனடாவுக்குமான பிரச்சனை. அதில் ஒரு தரவை போடுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் எத்தனை நாடுகள் அமெரிக்க பொருட்களை வாங்குவது 15%, 20%, 30%, 40% என்று வீழ்ச்சி அடைந்து விட்டது என்று. அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற ஐரோப்பியர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்து விட்டது என்று. ஒரு சிறிய பிரச்சனை. ஆனாலும் தங்கள் இனத்தின் தங்கள் இறமையை தக்க வைக்கணும், தங்கள் மக்களுக்காக நிற்கணும் என்று அவர்கள் செய்கிறார்கள். இலங்கை இந்த பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்கு, இலங்கை இந்த சுற்றுலா பயணத்தை வீழ்த்துவதற்கு நீங்கள் என்ன செய்தோம்? அப்ப என்னென்று அவங்களுக்கு இப்ப நாங்கள் இலங்கை அரசுடன் கூடி கும்மாளம் அடிக்கிறோம். நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள். இப்பொழுது மக்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு சிந்தனை இல்லை. நான் உண்மையான நிலைமையை கூறுகிறேன் என்றால், வானொலியில் நேரடி நிகழ்ச்சியில் நேர்கள் கூறுவதை நான் கூறுகிறேன். சிலருடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அதை நீங்கள் கூறுவது சரி. அதாவது வழிகாட்டிகள், தலைவர்கள் சரியாக கையாளுவதன் அந்த வெற்றிடத்தை மக்கள் வேறு ஒரு வருடம் போவதற்கான வழி. இப்ப முன்னரெல்லாம் தமிழ் மக்களுடைய போராட்டம் தொடர்பாக அதிகமாக பேசியவர்கள் ஒரு சிலரை நான் பார்க்கும் பொழுது, அவதானிக்கும் பொழுது அவருடைய கருத்துக்களில் மாற்றம் வருகிறது. அதாவது இந்த அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தானே. அப்ப இதற்கு யார் பொறுப்பு? உண்மைதான், அரசியல்வாதிகளும் பொறுப்பு, அதனுடன் செயற்படுறவர்களும் பொறுப்பு. இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமளவான பேச்சுக்கள் ஊடகங்களிலும் அல்லது வேறு வழிகளிலும் எது தொடர்பாக நடைபெறும்? மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுகிறார்களா? இல்லை. ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலான பிரச்சனை, கருத்துக்கும் தமிழரசு கட்சிக்குமான, இதைத்தான் பேசுகிறார்களே தவிர மக்களுடைய பிரச்சனையை பற்றி கதைச்சார்களோ? இல்லை. அப்ப இவங்கள் ஒரு பக்கம் அடிபடட்டும் என்று மக்கள் மற்ற பக்கம் போட்டுங்க. மக்கள் போல சொல்லவே வங்கட பிரச்சனையே தீர போறது இல்லை. இதுகள் இதை கதை சின்ன இரண்டுமே உதவத்ததுகள்.
இரண்டும் பிரயோசனமற்றது. அதுக்கு நாங்கள் ஒரு பிரயோசனமாக அதுக்கு எங்களுடைய நேரத்தை ஒதுக்குவதே ஒரு வீணென்று தான் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் இவர்கள் யாருமே எதுக்குமே செய்யவும் இல்லை, யாரும் இதில் உத்தமர்களும் இல்லை. அப்ப இவர்களுக்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்குவது, அந்த நேரத்தை மக்களுக்காக ஒதுக்கி இருக்கலாம். இந்த மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையில் இறுதியாக அந்த மீன்பிடிக்கு கூட அனுர அரசு தான் ஒரு போராட்டத்தை செய்தது, இந்திய அரசாங்க தூதரத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அதனால் தான் பிரச்சனை என்று. ஆனால் அதையும் தமிழ் இந்த இந்தியாவோட இணைந்து செயற்படுறவர்கள் அதையும் விடவில்லை. அப்ப மக்களுக்கு எதிராகவே நிற்கிறார்கள். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைத்து விடக்கூடாது என்பதில் தமிழர்களே மிகவும் உக்கிரமாக நிற்கிறார்கள். இப்ப கமாசை பாருங்கள், ஆயுதத்தை கொடுக்கணும் என்றால் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சில இடங்களில் இறங்கி வாரார், ஆனால் திரும்பவும் தங்கள் நிலைக்கு போகிறார்கள். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அப்படித்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளுடைய காலத்திலும் அப்படித்தான் பேச்சும் போரும் என்றுதான் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இங்கு யாரும் பேச போனால் பாருங்கள் எவ்வளவு விமர்சனங்கள் வருகிறது என்று சொல்லி. அவர் அதை போகிறார், அவர் ஒற்றை ஆட்சியை கேட்கிறார், இவர் இரட்டை ஆட்சியை கேட்கிறார், இவர் மாகாண சபையை கேட்கிறார், அவர் பதிமுண்டா கேட்கிறார் என்று சொல்லி ஒன்றையும் அந்த இனத்துக்கு செய்ய விடாங்க. அப்ப அதை செய்ய விடாதபடியால் மக்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். உண்மை நீங்கள் சொல்வது. நானும் அவ்வாறான ஒரு கருத்தோடு தான் இருக்கின்றேன். உங்களிடம் இருந்த உங்களுடைய கருத்தை கேட்பதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டது. மாஸ்டர் உங்களிடம் இருக்கின்றேன். இப்ப நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் இந்தியா தனியார் துறையில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். கிட்டத்தட்ட 400 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக, இலங்கைக்கான உதவி திட்டம் இந்தியா ஒதுக்கீடு செய்திருப்பதாக, 400 கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதாக செய்திகள் கூறுவது. இது ஈழத்தமிழர்களை, இலங்கைக்கு அது என்னவோ எனக்கு தெரியவில்லை, ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் ஆபத்தானதா அனுகூலமானதா? இல்ல, இன்றைக்கு உலகம் முழுக்க எந்த நாட்டு எடுத்தீங்கன்னாலும் அந்த நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துகிற செயல்பாடுகள் செய்கின்றது. இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எந்த நாடாக இருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில இருக்கின்ற எல்லா நாட்டுடைய பொருளாதாரமும் தடுமாறுகிற நிலையில இருக்கு. அந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலை வந்துட்டு அப்படியான ஒரு நேரத்தில் அதான் தெளிவாக மேர்ஸ் கூறினதை பற்றி போட்டோம். அதாவது அமெரிக்காவோடு மிக நெருக்கமாக இருந்த ஐரோப்பிய ஒன்றியமே தனக்கான ஒரு பாதுகாப்பு தூணாக நேட்டோ அமைக்க வேண்டும் என்ற கருத்தை, தங்களுடைய பாதுகாப்பு என்ற கருத்தை கூறுகிறார். மேக்ரோன் மிக தெளிவாக கூறுகின்றார், ஐரோப்பா உலகத்தினுடைய சக்தியாக தன்னை கட்டமைக்க வேணும். அது ஐரோப்பா அப்படி கட்டமைக்க விட்டதால்தான் சிக்கலாக இருக்கின்றதெல்லாம் கூறுகிறார். ஆகவே இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை மையமாக கொண்டு அவர்கள் வர்த்தக ரீதியான முறையில அங்கு ஒப்பந்தத்தை செய்வார்கள், அதில் செயற்படுவார்கள். ஆனால் இப்படியான சூழலில் வருகின்ற பொழுது இந்த சூழ்நிலைகளில் எங்கள மக்களுக்கான நலனை எப்படி பேணிக்கொள்வது என்பது முக்கியமான விடயம். இதை யாராலுமே தடுக்க போறது இல்லை, நீங்க தடுக்க மாட்டீர்கள், தடுக்க முடியாது. எந்த ஒரு நாடும் கூட, அதான் ஆஸ்திரேலிய தூதர் மிக தெளிவாக சொன்னார், அந்த நாடு கேட்டால் ஒழிய யாருமே அந்த நாட்டு உறவைக்குள் தலையிட்டு ட்ரம்ப் மாதிரி செய்யறதா இருந்தால் ட்ரம்ப் மாதிரி மிக வலிமையான படபலத்தை வச்சிருக்க வேணும். அந்த பின்னதான் ட்ரம்புடைய தலைவலி வருகுது, சரியா? ஆனா மற்ற நாடுகள் செய்ய மாட்டார். அப்படி என்றால் நீங்கள் தான் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவார். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டின்ற. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டின்ற. என்னென்றால் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில அந்த மக்களுக்கான நிகழ்கால தேவைகள் இருக்கிறது, அது மிக முக்கியம். நிகழ்கால தேவையில எப்படி நாங்கள் பூர்த்தி செய்யறோன்றதுக்கு ஒரு ஒற்றுமைப்பட்ட நிலையில செயல்படுவாங்க. அதே நேரத்தில் அந்த மக்களுடைய அடையாளம் பேணப்பட வேண்டிய தன்மை இருக்குது, இறம பேணப்பட வேண்டிய தன்மை இருக்குது. அது நீண்ட காலத்தை கொண்டு ஒரு விடயம். அதில் யாருமே விட்டுக் கொடுப்பு இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படியே பார்க்கின்ற பொழுதுதான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் என்று ஒன்று இருக்குது, அரசியல் மொழியாக்கம் என்று ஒன்று இருக்கு. அரசியல் மொழியாக்கத்தில் இன்றைக்கு சிங்கப்பூர்ல இந்த கொழும்பு சிட்டியினுடைய அதுல முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான ஒரு மாநாட்டை கடந்த வாரத்துல நிகழ்த்தினார். அதுல அவர் கையாண்ட விடயம் என்னன்னு சொன்னால், இந்த பொதுவா பொருளாதாரத்துல வங்குரோத்த நிலையை வந்தவைய மீட்பு என்றுதான் சொல்றாரு, சரியா?
மீட்புன்னு சொல்வார்கள். உலக வங்கி மீட்டு விட்டது அப்படிதான் வரும். சரியா? அந்த சொல்ல கூட அவங்க நீக்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை என்ற ஒரு மீட்பு கதை இல்லை, அது ஒரு மாற்றத்தின் கதை. எங்களை யாருமே மீட்டு விட இல்லை, நாங்க புதிய மாற்றத்துக்குள்ள போறோம், புதிய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றுறோம் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, அந்த ரணில் விக்ரமசிங்கோட பீரியட்ல தான் இந்த இலங்கையினுடைய மத்திய வங்கியை தனியான செயற்பாடுடைய ஒரு தன்னிச்சையான தன்மை கொண்டதாக மாற்றினது. அது உண்மையில தேசிய மக்கள் சக்தியினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கெல்லாம் எதிரான ஒரு விடயம். ஆனால் அவர்களை தொடர்கிறார்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மத்திய வங்கி தன்னிச்சையான நிலையில அரசாங்கத்துல கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதே மாதிரியா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல ஃபோர்ட் சிட்டியில என்ன மாதிரியாக ஒரு தனியுடைமையை போனதற்கு முறையில என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்களோ அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, சமகாலத்துல நிதி எடுப்பதற்கான முறையில அங்க செயற்பாட்டை கொண்டு போறதுக்கான முறை செயற்படுறது ஜிஎன்பி செய்ததை அனுடனங்கிறத சொல்ல மாட்டோம், அந்த கையாள மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்ல இல்லை. இதுதான் அதாவது அதான் இப்ப அரசு கொண்டிருக்கோம். அதுதான் அதாவது என்னென்று சொன்னால், நீங்கள் முதல் சர்வைவல் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, வாழ்கின்ற பொறிமுறை ஒன்று இருக்குது. அந்த வாழ்கின்ற பொறிமுறைக்கெல்லாம் நீங்கள் மக்களை வச்சிருக்கலாம். இன்றைக்கு தமிழர்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்களாம் யார் அழுதிருக்கிறார்கள் பார்த்தீங்களா? பீரிஸ் அழுதிருக்கு. தமிழர்கள் அவர்களுக்கு பொருளாதார தனிமைகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்காதால வெளிநாட்டுக்கு போறோம்னு சொல்லி, அது ஒரு சரியான ஒரு என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியாக எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் மக்களை சிலவளை கடைசி கட்டத்துல தாங்க செய்ததை நச்சு சொல்லுவாங்க. இறுதி கட்டங்கள் வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கைக்குல வள்ளுவர் சொல்லுவார், பொய்யக்க நெஞ்சுக்கு பொய்த்தகின் தன்னெஞ்சே தன்னை சுடுமுண்டு. அப்படியும் தெரியாது. சரி, ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இப்ப நீங்க சொல்றீங்க தானே, அதே நேரத்துல சரத்தமிழகமும் சேர்ந்து தான் அந்த நூல் வெளியீட்டுல கலந்து கொண்டிருக்குங்க. அந்த நூல் வெளியீட்டு விழாவே எப்படி தாங்கள் செய்த தவறுகளையே தங்களுக்கான உழைப்பாக மாத்துகிறார்கள் சொன்னால், அதனால ஆகவும் முக்கியமா இருக்கு. தவறை செய்து போட்டு, அது எல்லாரும் செய்த வேலை, தவறை செய்து போட்டு அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி, அந்த தவறுக்கு அவர்கள் செய்த தவறுதான் புத்தகமா வேற அந்த புத்தகத்துல கொண்டு அதே மாதிரியாக போட்டிருக்கிறாருன்னா, இந்த அஜிட்டம் போட்டு அதுல என்ன சொல்லுவாருன்னா, அந்த பேச்சுவார்த்தையில என்ன மாதிரியாக என்னென்ன நடைபெற்றது கொண்டு கொடுத்த பற்றி தான் சொல்றேன். சரியா? நீ செய்த தவறையே நீ காசுல புத்தகமா தான் மாத்துற, உனக்கு தெரியுது. அப்ப ஏன் அந்த நேரத்தில் சொல்ல இல்லை? இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க இன்னொரு விஷயம் என்னென்றால், எல்லா இடத்தையும் உங்களுக்கு தெரியும், அதாவது ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதிக்கும் ஏஜென்ட் இருக்கிறான், கட்சிக்கும் ஏஜென்ட் இருக்கிறான். சரியா? அதே மாதிரி ஆட்சியில இருக்கிறவைக்கும் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் தான் பெரும்பாலும் கொள்கை வகுப்புகளையும் சோசியல் பாலிசி மேக்கிங்கையும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ப்ரோசஸையும் நடைமுறைக்கான முறைகளையும் வகுக்கிறாரு. அப்ப நீங்கள் ஒரு அரசியல்வாதிட்ட போய் இங்க இருக்கிற அரசியல்வாதிட்ட நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு கதைச்சிங்கன்றா அவன் நேரடியா சொல்லுவான், தெளிவா சொல்லுவான். என்ன, ஓகே, நான் இதுல நேரத்தை செலவிட வேணும், இந்த இவெண்ட்ஸ் மேனேஜரோட நிகதை இவெண்ட்ஸ் மேனேஜர் இருந்தா, அப்ப இவெண்ட்ஸ் மேனேஜர் போனீங்கன்னா ஓகே, அவர் செய்வார், நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு 1 மில்லியன் பவுண்ட்ஸ் முடியும்னு சொல்லுவான். ஒரு விதமான ஹிஸ்டேஷன் தான் சொல்லுவாங்களா. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறான், இந்த உலகத்துல இருந்து எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் இப்படி இருக்குது. ஆனா இந்த வகையில செயல்படுறோமா? இந்த வகையில செயல்படும். அப்படி இல்லாமக்கி ஒரு பார்ட்டிக்கு ஒரு கட்சிக்கு ஒரு எம்பியை கூப்பிடுற ஒரு தொகை இருக்குது, ஒரு மினிஸ்டரை கூப்பிடுற ஒரு தொகை இருக்கு. அந்த காசை கொண்டு போய் அவைட்ட கொடுக்குறாரு டொனேஷனாக. அதான் இந்திரா காந்தி நேரத்துடைய சொன்னவர், இங்க வெளிநாடுல ஊழலை சட்டமாக்கி வச்சிருக்கீங்க. சரியா? அப்ப நீங்க கட்சியை கொண்டு போய் காசை கொடுத்தீங்களா, கட்சி கொண்டு போய் காசை கொடுத்தீங்களா, அவரை செட் பண்ணி அனுப்பிவிடுவீங்க உங்களோட டின்னருக்கோ அல்லது உங்களோட நிகழ்வுக்கோ. அவை அந்த இடத்துல உள்ள வீரவசனம் முழுக்க பேசினா பேசி போட்டு அங்களவையும் செய்ய
சரியா? அப்ப இது தெரிஞ்சு கொண்டு இன்றைக்கு மட்டும் எங்க இருந்தாலும் சரி பாராளுமன்ற கட்டுறதுக்குள்ள கூட்டம் வைக்கிறது. ஆனா பேப்பர்ல போடுறது என்ன, பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது, பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. என்னையா நீங்கள் காதுக்கு பூ வைக்கிறாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பூ வைக்க வேணாம். இங்க இருக்கிற பிள்ளையிலேயே உங்களவா சிரிப்பாங்க நீங்க கேட்கிற கதையிலையும் நீங்க செய்யற செயலையும் பார்த்து. அப்ப அதே ஒரு பெரிய சாதனை மாதிரி சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாரையும் நாங்க குறை சொல்ல இல்லை, உங்களை அறியாம அந்த அறியாமைக்கு இப்ப பாருங்க, ட்ரம்ப் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தேன். ஆனா ஈரான் தெளிவா சொன்னாங்களே என்ன, நாங்கள் யுரேனியத்தை மேலும் மேலும் துவத்து கொண்டுதான் இருப்போம், அதை பற்றி நீங்கள் கதைக்க இயலாது. நாங்கள் ஐரோப்பாக்குள்ள என்ன அரேபியாக்குள்ள எவரோட எப்படியான உறவை வச்சுக்கிட்டு வைப்போம்ன்றதும் அது எங்கட பிரச்சனை. அது ரெண்டையும் முடியாத சுக்கி வச்சு போட்டு இந்த அணு ஆயுதத்தால உனக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு, எனக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறான்டா, அணு ஆயுதத்தால ஆபத்து வராம இருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வா. அப்ப ட்ரம்ப் இப்ப 2வது கப்பலை அனுப்ப போறோம்னு விரிச்சு கொண்டு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னண்டா, அவங்க நேரடியாகவே ஆய்வாளர் சொல்றாங்க, 1000 ஆள் இல்லாத முழு தாக்கல் விமானங்களை இந்த போன முறை அவர் தாக்கி இப்ப அவர் பேச்சுவார்த்தைக்கு இப்ப 2ஆம் முறை இந்த விரட்டல் விடுறதுக்குள்ளேயே சேர்ந்துட்டுது. சரியோ? அடுத்த கட்டத்துல ஈராக், பஹ்ரான், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், ஜோர்தான், சிரியா, இந்த பக்கத்துல எல்லாம் அமெரிக்காவோட தளங்கள் இருக்குது. அவன் என்ன சொல்றான், நீ இனியங்கள்ல கை வச்சா முழு அளவான யுத்தமா தொடங்கும். அப்ப எல்லாருக்கும் சிக்கல் இருக்க போகுது. என்ன, அந்த அரபு நாடுகள் எல்லாத்துக்கும் பயம் வந்துட்டு, தங்களை கொண்டு நடந்தா இது தங்களோட சுயேசத்துக்குள்ள வந்துடும். அப்ப அவங்க விட மாட்டாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டாங்களா என்ன, தான் தந்திரோபாயம் என்று, முழு தந்திரோபாயம் என்று. அதுக்குரிய முழு தந்திரோபாயத்தை உருவாக்கினதால அமெரிக்கா மிகப்பெரிய வலிமை படைத்த படபலத்தை வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த படபலத்தை எதிர்கொள்றதுக்கான முறைமையிலே செய்யறாங்க. இதுதான் அரசியல். இதுல என்ன பிரச்சனைன்னா, இதை செய்யறதுக்கு 2 வேணும். ஒன்று கருத்தரங்குகள், மகாநாடுகள் வச்சு நிலைமையில நாங்கள் எல்லாம் இந்த நாட்டுல ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை செய்யிருக்கிறோம். நிறுவனத்துல நீங்களும் வேலை செய்யறீங்க, எல்லாரும் வேலை செய்ய. நிறுவனத்துல ஒரு வருஷத்துல ஆக குறைஞ்சு எத்தனை கருத்தரங்குக்கு போவோம், எத்தனை மகாநாட்டுக்கு போவோம்? இல்ல யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் ஒரு அனுபவம் கிடைத்தது கூறுகின்ற விடயங்கள் நான் இதை கூறினால் பொருத்தமாக இருக்கும் நம்புகிறேன். கடந்த வாரம் நான் என்னுடைய நிறுவனத்தினூடாக 3 நாள் மாநாட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த மாநாடு முடிந்ததும் 2 நாள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. அந்த பாதுகாப்பு மாநாட்டில் பங்கெடுக்க வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒன்று நான் பார்த்து அதில் என அனுபவத்தை பெற்றேன் என்னவென்று சொன்னால், இங்கே நாங்கள் என்ன விடயங்களை கூறிக்கொண்டு வந்தோம் கடந்த 3-4 ஆண்டுகளாக, அதற்கு முதலே தெரியும். ஆனால் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டு வருகின்ற விடயம் என்றால், அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பங்கெடுத்தவர்கள் கிட்டத்தட்ட 80% 35க்கு குறைந்தவர்கள். அவர்கள் யார் என்று நான் அவர்களிடம் கேட்டு அடையாளம் கண்ட பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், தாங்கள் கொள்ளை வகுப்பாளர்கள், அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குகின்றவர்கள், விரிவுரையாளர்கள், கல்விமான்கள், அந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களாக செயல்படுகின்றவர்கள், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை வழங்குவார். பார்த்தீர்கள் என்றால் எல்லோருமே அந்த உலக பந்தில் நடக்கின்ற விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து அதற்கேற்றவாறு எவ்வாறு எங்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டும் என்பதை அங்கே சுட்டிக்காட்டுவதை நான் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல் முன்ன நாள் பிரதமர் நிகழ்வில் வந்திருந்தார், பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தது. நீங்கள் கூறினீர்கள், சில ஆலோசனைகள் வழங்குவதென்றால் நாங்கள் முதலீடு செய்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் அந்த விடயங்களை நாங்கள் செய்ய முடியாது. எனவே எங்களுடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றம் வேண்டும் மாஸ்டர். நாங்கள் இப்ப இதுவரை காலமும் நாங்கள் எவ்வளவு விடயங்களை பேசினோம். எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நான் 2 நாள் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த பொழுது, அந்த மாநாட்டில் பங்கெடுத்த பொழுது, அது நீங்கள் கூறுவது போல் இந்த மாநாட்டை நடத்துவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை எனக்கு அது வலியுறுத்தியதையும் நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும் என்றதை கூறிக்கொண்டு, தமிழர் தரப்பை பொறுத்த மட்டும் மாஸ்டர், உங்களுக்கு தெரியும் சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. சமீபத்தில் கூட சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கூட ஒரு முயற்சி எடுக்கின்றது. அதில் குளறுபடிகளை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வாறு தமிழர்கள் இங்கிருந்து நாங்கள் நகரப் போகிறோம்? என்ன சிக்கல்னு சொன்னால், இதுகளை அந்தந்த துறை சார்ந்தவர்கள் கலந்து ஆலோசிக்கணும். இப்ப நீங்க போனீங்கன்னா மாநாட்டிலேயோ கருத்தரங்கிலேயோ எல்லாரும் எல்லாம் பேச முடியாது. அந்த துறையில துறை போன நிலையில இருக்கிறவர்கள் தான் பேசுவாரு.
அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த துறைபோன அறிவுன்றது எங்களுக்கு இல்லாம இருக்கு. பாருங்க, இப்ப பிரித்தானிய பிரதமர் வந்து சீனாவுக்கு போனார். அங்க சீனால மிக அற்புதமான முறையில பெரிய நட்புறவு எல்லாம் பேசப்பட்டது, எல்லாம் நடந்தது. ஆனா அடுத்த கிழமை நடந்தது, ஜிம்மிலாய்க்கு வந்து 78 வயசு. அந்த ஆள் வந்து ஜனநாயகத்துக்காக வேண்டி கொங்கோங்கில் வந்து செயல்பட்ட அந்த பிரச்சனையில வந்து அவருக்கு வந்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர் ஆயுள் முழுக்க அதுக்குள்ளே இருக்கணும்ன்ற நிலையில சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிரித்தானியா வந்து அதை எதிர்கொள்ளல. அதை வந்து ஒரு நீதிக்கு எதிரான ஒன்று, ஊடகத்துறை எதிரான ஒன்று அப்படியாக வந்து அவர்கள் எதிர்கொள்ள. எப்படி எதிர்கொள்றார்கள்? ஹியூமனிடேரியன் மனிதாய அடிப்படையில வந்து அவரை விடுதலை செய்யுங்க. சரியா? அத பிரித்தானியா ஒரு பெரிய வல்லரசு, அது மாத்திரம்ல அணு ஆயுதம் உள்ள வல்லரசு இல்லை. சரியா? அவர்கள் தங்களுடைய அந்த அந்த எங்களுடைய இதுல வந்து அந்த கெட்டுன்னு சொல்லுவாங்களே, அதாவது அந்த எங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு நச்சுக்கொண்டு செயற்படுற தன்மை இருக்குல்ல, அப்படியே செயற்படுறார்கள். அப்படின்ட்டு இல்லை, இத்தனைக்கும் அவரை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யுங்கன்னு தான் கேட்கிறாங்க. ஏன் அப்படி கேட்கிறாங்க? ஏன்னு சொன்னால் எப்பையும் வந்து தொல்காப்பியத்தில இருந்து நாங்கள் நெடியில் சொல்லிக் கொண்டு வரோம். அதாவது வேந்துரு தொழில் என்பது பகமை நீக்க, பகமை வெல்லுதல் அல்ல. பகமை நீங்கினால்தான் எந்த இடத்திலும் வந்து அமைதி இருக்குமே தவிர, பகமையை வெண்டீங்கள்டா ஒரு பகமையை வெல்ல அந்த பின்னடைகிற பகுதி என்ன நடக்கும்? அது மீண்டும் ஒரு பகமையா மாறும். பகமையா போய்கொண்டிருக்குமே தவிர, பகமை வெல்லுதல் மூலம் நீங்க ஒரு காலம் வெல்ல முடியாது உலகத்துல இதையும். ஆனா பகமையை நீக்கம்ன்றது ஒரு புரிந்துணர்வுக்குள்ள வந்து இதால வந்து இப்ப இன்றைக்கு சொல்றாங்க, ரஷ்யாவிலும் சரி உக்ரைனிலும் சரி 2 பகுதிக்கும் ஆளளவிலும் வந்து நியாயமான இழப்பு, பொருளாதார நிலையிலும் நியாயமான இழப்பு. இப்ப அவை 2 பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, இது எப்படி வந்து இதுக்குள்ள வந்து வெளியில வாரன்றதான் பிரச்சனை. அதுக்குத்தான் மேக்ரோன் வந்து மிக தெளிவா சொல்றது என்னன்னா, இந்த உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரஷ்யாவோட விதமாக இணைஞ்சு வாழ்றதை பற்றி சட்டங்களை உருவாக்க வேணும், இல்லாவிட்ட பிரச்சனை தொடர்ந்து இருக்கும். அப்ப எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த இந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டால்தான் அந்த பின்னணியில பேரும். இன்றைக்கு வந்து ஜிம்மி லைக்கி கொங்கோங்ல வந்து தண்டனை வழங்கப்படுறது உலக ஊடகத்துல முழுக்க கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு. என்று சொன்னா கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான் அது. அந்த 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 விதமா பார்க்கின்ற பொழுது அந்த அது மாத்திரம் இல்லை, 2020க்கும் 26க்கும் இடையில கிட்டத்தட்ட 385 தனிப்பட்டவர்களுக்கு மேல கைது செய்திருக்கின்றார்கள். அதுல வந்து 175 பேர் தேசிய பாதுகாப்பு குற்றம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அவை ஊடகத்துறை வந்து பாதிக்கப்படுது. அப்போ ஒரு துறையில ஊடகத்துறை பாதிக்கப்படல, அதுக்கான அந்த எழுச்சியை கூட மற்ற ஊடகத்துறை செய்ய முடியாம இருக்கு. பாருங்க, இன்றைய கால அதான் மகிழ்ச்சியான விஷயம். இன்றைய காலகட்டத்துல மனிதாயத்தை பேண வேணும்ன்ற தன்மை இல்லாமல் போயிக்கல, கருத்து சுதந்திரம் தானாகவே இல்லாம போயிடும். இவற்றில நாங்கள் எல்லாத்தையும் பேசிக்கொண்டு இருக்க நேரம் இல்லை. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா, அதான் இப்ப சொன்ன ஞாபகத்துக்கு வந்துட்டு, இவர் எழுதிக்கிற புத்தகம் வந்து இலங்கையின் சமாதான பேச்சுவார்த்தை முன்னெடுப்பு ஒரு உள்ளக பார்வை. சரியா? அப்ப இத நீங்கள் ஏன் அதிகாரத்துல இருக்கீங்களோ இதை வேற சொல்ல இல்லை. ஒருவர் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்களேன்னு சொல்ல இல்லை. சரி, இது இப்ப இது நடந்ததை பற்றி பிரச்சனை இல்லை. இப்ப இங்க இன்னொரு பிரச்சனை இப்ப வரப்போகுது. இங்க நான் சொன்னேன், இப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் வந்து அவை மாணவர் ஒன்றியத்துல வந்து நாமல் ராஜபக்சவை பேசுறதுக்கு கூப்பிட்டு இருக்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்குது. அப்ப அது வந்து உண்மையில வந்து பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களுக்கு இப்படித்தான் நடந்து கண்டதை தெரிவிக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ பாராளுமன்ற ஒன்றியங்களுக்கு நீங்கள் இப்படியான எந்த பிரித்தானியாட இதன்படி இன அழிப்பு மற்ற வந்து இனத்துடைப்பு பண்பாட்டு இன அழிப்புல ஈடுபட்ட ஒருவரை கூப்பிடக்கூடாதுன்ற சட்டங்கள் இருக்குது இங்க. சரியா? ஆனா அதை சரியான முறையில செய்யறதுக்கு சரியான வகையில செயற்படணும். சரியான வகையில செயல்பட்டால்தான் அது பல்கலைக்கழகத்துக்கு வந்து அதுக்குன்னு ஒரு செனட் இருக்குது. செனட் அமைப்புக்குள்ள எல்லா பல்கலைக்கழகம் இருக்குது. சரியா? அதுக்குன்னு துணைவேந்தர் இருக்கிறார்கள். சரியா? நீங்க அவையிலோட போய் உரிய முறையில காட்சி பேசி நீங்க ஏன் செய்யறீங்க கொள்றீங்களு வலிமையான ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பினால்தான் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும்.
சரியோ. ஆனால் நாங்கள் எங்களிடையில எங்களுடைய எதிர்ப்பு மாத்திரம் காட்டுவோமா இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை பற்றி நாங்கள் உலக அளவில் எதிர்ப்பெல்லாம் காட்டியிருக்கிறோம். அப்படி காட்டுறது எந்த ஒரு தப்பும் இல்லை. எங்களால் செய்யக்கூடியது அதிகாவது செய்வோம் என்ற நிலையில செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா அதுக்கு அப்பால இவற்றையெல்லாம் நாங்கள் என்ன மாதிரி அணுக வேணும், ராஜதந்திர முறையில் அணுக வேணும், சட்டத்தினுடைய பின்னணியில் அணுக வேணும், இந்த நாட்டில் வளமியல் அடிப்படையில் அணுக வேணும். இந்த நாட்டில் வளமியல் முறைப்பட்டால் இந்த நாட்டில் வளமும் முறைப்படுது என்று அவன் வேற வகத்தால திசை திருப்பி விட்டுருவாங்க. எல்லா விஷயத்திலும் அந்த துறை போன ஆக்களோட இணைந்து துறை போன முறைமையில கையாள வேண்டிய ஒரு சேவை இருக்குது. அது நேரத்துல இப்படியான இடத்துல எதுவுமே நடைபெறாத ஒரு சூழ்நிலையில கடைசி மக்கள் தெருவில் நின்றால் தங்களை எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது என்ற உடனே எல்லாத்தையும் செய்ய முடியாது. அப்படியா நிலையில் எல்லாரும் திரண்டு போய் அதில் பங்கு பெற்றி அமைதியான முறையில இந்த நாட்டு சட்டங்களை மீறாத முறையில பங்கு பெற்றி அதை வழிகாட்ட வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனா எதை செய்யலையும் இதுவும் எல்லாரும் நல்லதுதான் செய்யறீங்க. ஆனா அந்த நல்லது செய்வது பலன் தருகிறதா, பயன் தருகிறதா, இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. நன்றி மாஸ்டருடைய தலையங்கத்தில் மூலோபாய ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்பது விடயம் இப்ப உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் சுவிட்சர்லாந்து தூதுவரம் தமிழர்களுக்கு இடையில் ஒரு சமஷ்டி அடிப்படையில் தொடர்பாக விவாதிப்பதற்காக தொடர்பாக உரையாடுவதற்கான கூட்டம் ஒன்று 19ஆம் தேதி வைக்க இருந்தார்கள். அது இப்பொழுது கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் தமிழர் தரப்பினுடைய செயல்பாடுகள் என்று கூற. உங்களுக்கு தெரியும், நாங்கள் மூவரும் இராமேந்திரன் போன்றவர்கள் அடிக்கடி இங்கே உரையாடி இருக்கின்றோம். தூதுவரங்களோடு பேசுங்கள், எங்களுடைய விடயங்களை எடுத்து கூறுங்கள், கட்டம் கட்டமாக காரியங்களை நடத்தலாம் என்று சொல்லும் பொழுது சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்படி வரும் பொழுது இதை தமிழர்களே தட்டி கழிக்கிறார்கள், குழப்புகிறார்கள் என்றால் எவ்வாறு மூலோபாய வழியாக செயல்படலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அந்த சந்திப்பை பொறுத்தவரையில் சுவிஸ் தூதரகத்திலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலில் அவர்கள் அழைத்தவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட எல்லோரையும் அழைத்திருந்தார்கள். ஆனால் பின்னர் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தெரிந்தது இதனை ஒழுங்குபடுத்தியவர்கள் சத்தியலிங்கமும் சுமந்திரனும் என்று சொல்லி. ஆனால் இந்த 2017ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இடைக்கால ஒரு அறிக்கை ஒன்றைத்தான் அங்கு விவாதிக்க போவதாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதை நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இவர்கள் தாங்கள் ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும். ஆனால் தனியாக தாங்கள் நிராகரிப்பதற்கு முன்பாக அதனை ஏனைய சிவில் சமூகம், ஏனைய கட்சிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். என்னென்று சொன்னால், நாளைக்கு நீங்கள் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழகத்துக்கு சென்றார். அங்க கதைத்தவுடன் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒன்றையும் செய்ய விடார்கள். ஆனால் அதை தனியாக செய்யாது எல்லோரிடமும் கலந்து பேசிவிட்டு போவோம். இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி, சுவிஸ் நீங்கள் தூதரகம், நீங்கள் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவீர்கள். ஓகே, கஜேந்திரகுமார் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினால் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டும் என்று என்ன நிச்சயம் இருக்கின்றது? ஏன்? இல்ல, அது மட்டும் இல்லாமல் சத்தியலிங்கம் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருவருமே சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே அந்த ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தார்கள் இல்லையா? உண்மைதான். அப்போதே சத்தியலிங்கம் பிளேன்ல ஏறும் போதே சொன்னவர்கள் இது என்பிபிக்கு அவங்க விளங்கப்படுத்திட்டாங்க. இவங்க பிளேன்ல ஏறைக்கோத மறந்துட்டு இருந்தாங்கன்னா இதுல போறதுல அர்த்தம் இல்லையன்று செய்வார்களா? சுவிஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு சுயாட்சி, அது ஒரு கூட்டாட்சியை கொடுப்பார்களா? பிரச்சனை இல்லை. இப்ப கஜேந்திரகுமாராக்களோ மற்றது வேற எல்லோருமே தாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லவில்லை, அவர்களாத்தான் கேன்சல் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் பேர்ந்து கொழும்பு ஊடகத்தின் மீது பாய்ந்திருக்கிறார்கள், அதே என்று வெளியில் கொண்டு வருவீர்கள் என்று சொல்லி. சுவிஸ் அரசாங்கம் கிட்டத்தட்ட 158 மில்லியன் ரூபாய்களை செலவழித்திருக்கிறது இந்த இடைக்கால அரசுகளை இதுகளை எழுதுவதற்கென்று இலங்கையிடம் போடுகிற காசு ஒன்று திரும்பி வராதென்று இவர்களுக்கு தெரிய வேண்டும். இவர்கள் யோசித்தார்கள், இது ஏதோ லிபியா அல்லது ஈராக் அங்க சண்டை பிடிச்சா அங்க போட்ட காசை எண்ணெயா எடுத்து போடலாம் என்று. இங்க போட்டதான் கிணத்துக்க போட்ட மாதிரி தான், ஒன்றும் வராது. இன்னும் கேட்பாங்களே. அப்ப இவர்களுக்கு இப்போது அந்த போட்ட காசுக்கு ஏதாவது ஒன்றை எடுக்க வேண்டும். இப்ப இந்தியா இலங்கையின் வளங்களை அள்ளுவதற்கு இந்தியா போட்டி போட்டு கொண்டிருக்கிறது, சீனா போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியம் தனக்குரியத பங்கை எடுத்துவிட வேண்டும் என்று நிற்கிறார். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒன்று நீங்கள் சொன்னது சரி, முதல் போக வேண்டும், என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனால் துணிச்சலாக நாங்கள் எங்கடையே சொல்லிவிட்டு வரணும். இப்ப ஈரான் பேசி ஈரான் பேசியது ஓமானில் போய்
அணு ஆயுதம் அணு செறிவாக்களை விட முடியாது, அணுக்குண்டை தயாரிக்க மாட்டோம், அது வேற விடையாது. ஆனால் அணு செறிவாக்கம் பண்றது எங்களுக்கு இறமை உள்ள பிரச்சனை. ஏவுகணையை பற்றி நீ கதைக்கவே கூடாதுன்னு சொல்லி போட்டு வந்துட்டாங்க. பிரச்சனை இல்லை, நாங்கள் சாக போறோமோ முழு பேர் நாங்கள் செத்துருவோம், பிரச்சனை இல்லை, நீ அடிக்க போறியா அடி, ஆனால் நாங்கள் 10 பேர் சாக நீ 2 பேர் சாவ. அதான் நான் சொன்னேன். அப்ப அதே போல நீங்கள் துணிச்சலா கதைச்சிட்டு வந்திருக்கலாம், ஆனா வேற கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இதை கேன்சல் பண்ணியது வந்து சுவிஸ். இப்ப சுவிஸ் அரசாங்கம் தான் கூட்டம் வைக்கும் வரையும் இவர்கள் ஒருவரும் கதைக்கப்படாது பேசப்படாது என்றால் அந்த பிரிச்சாள்ற தத்துவம் என்ன சொன்னா, தனித்தனியே வந்தால் ஒருத்தருக்கு அங்க எதுவும் தெரியாது, ப்ரிப்பேர் இல்லாம வருவார்கள். ஆமா, நாங்கள் முதல் ஏசங்களை கதைத்த போது கூட நாங்கள் இதில் ஒரு ஒன்றை பேசியிருந்தோம், என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. சில வேளை அவ்வாறு இருக்கலாம், என்னென்ன சிவில் சமூகம் எல்லாரையும் அழைத்து ஒரு கருத்து கேட்பதாக இருக்கலாம். அப்படியான ஒரு நோக்கத்தோடு செய்திருந்தால் அது நல்ல ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு செல்வதற்கு முன்னதாக உங்களுக்கு தயார்படுத்தல் தேவை. என்ன பேச போகிறோம், யார் பேச போகின்றோம், இவ்வாறான ஒரு விடயம் வந்தால் அதை எவ்வாறு கையாளுவது, அதற்கு பதில் யார் கொடுப்பார்கள் என்று ஒரு ப்ரெப் பண்ணி கொண்டு போவார்கள் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி அப்படியான ஒரு திட்டத்தோடு அப்படியான ஒரு நிலைமையில் அதை அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள், வரவேற்கக்கூடியது. விதுரன் இலக்கில வந்து இந்த வாரம் வருகிற இலக்கில வந்து விதுரன் அதைத்தான், விதுரன் இதில் வந்து சுவிஸ் அரசாங்கத்துடனும் சுவிஸின் இந்த ஈடுபாட்டில் அவர் மிகவும் ஆழமாக ஈடுபட்டவர் தான் விதுரன். அவர் அதைத்தான் எழுதி இருக்கிறார். என்னென்று சொன்னால் கேந்திரோமார் நம்மளுக்கு தெரிந்து விட்டது, இவர்கள் எதை முன்வைத்து கதைக்கப் போகிறார்கள், அதை தாங்கள் மறுக்கும் போது தாங்கள் தனியே மறுத்ததாக இருக்கப்படாது, அதற்கு முதல் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சுவிஸ் அரசாங்கத்தின் நிலைமைக்கு காரணம் என்னென்று சொன்னால், திடீரென்று சுவிஸ் அரசாங்கம் குமாரவேல் குருபரனையும் மற்றது ஸ்ரீதரனையும் அழைத்திருந்தார். அது அந்த இருவரின் பெயர் முதல் அவர்களின் லிஸ்டில் இல்லை என்று சொல்லி. குமாரவடிவேல் குருபரனை வந்து சிபிகேக்கு பிடிக்காது, ஸ்ரீதரனை சுமந்திரனுக்கு பிடிக்காது. இந்த 2 பேர்களின் உள்வரவும் ஏன் சுவிஸ் அரசாங்கம் அதை செய்ததென்னு தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். உள்வரவை தொடர்ந்து இதனை சுமந்திரனும் சிவிகேயும் தான் இதனை சத்தியலிங்கம் தான் இதனை செய்ததாக கூறப்படுகின்றது. சிரிக்கிறதா அழுகிறதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு இனம் ஒவ்வளவு தியாகம் செய்து போட்டு காத்து கொண்டிருக்கின்றது, அவரை பிடிக்கல இவரை பிடிக்கல என்று அதில் தான் தங்கி இருக்கிறார் என்றால் என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. மாஸ்டர், நீங்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் எங்களுக்கு. அது இந்த விடயத்துல வந்து கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கேன்னு சொன்னால், இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்நாட்டுக்கு போனதே எதை வலியுறுத்தி போனார்கள் என்றால், அதாவது தன்னாட்சி உரிமையுடன் கூடிய கூட்டாட்சி வேணும்ன்றதை வலியுறுத்தான் போனார்கள். என்று சொன்னால், எங்களுடைய இறமையின் அடிப்படையில வந்து எங்களுக்கு சொல்லி யாழ்ப்பாண அரசும் வன்னி அரசும் இருந்தது. யாழ்ப்பாண அரசும் வன்னி அரசும் இருந்த அந்த வன்னி அரசனுடைய பின்னணியில தான் நாங்கள் வந்து பிரித்தானிய அரசாங்க வந்து எங்களை வந்து எங்களுடைய இறமையை கைப்பற்றியதே தவிர அவர்கள் வந்து எங்களோட வந்து சண்டை பிடிச்சி கைப்பற்ற இல்லை. இதுக்களால வந்து என்னத்துக்குள்ள போர்த்துகீசர்களால அப்படியே உள்ளாந்தருக்கு போய் உள்ளாந்தர்களை வீட்டு வந்தது. அப்ப இந்த இடத்துல வந்து மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், நிலம் எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இது 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 அதுக்காக தான் இந்த இலங்கை அரசியலமைப்புல முதலாவதிலேயே நீங்க சொல்றீங்க, இலங்கையில இருக்கிற குடிகளுக்கு எல்லாம் மக்கள் உரிமை இருக்குதுன்னு சொல்லி, மக்கள் உரிமை இருக்குன்னு சொல்லி. அப்ப மக்கள் உரிமையின் அடிப்படையில வந்து நீங்கள் தன்னாட்சி உள்ள ஒரு இனம் அதை எப்படி வாழ்றன்றது வேற விஷயம், சரியா? ஆனால் அதுக்கான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சி இல்லை என்றால் அது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை தான் முன்னெடுக்கலாம்ன்ற அந்த தன்மையோட செய்ய வேண்டும் என்று. ஆனா என்ன பிரச்சனை என்றால், இவர்கள் முடிவெடுத்துட்டார்கள் ஐக்கிய ராஜ்யமும் 13வது திருத்தம் தான் என்று சொல்லி தமிழரசு கட்சி வந்து தங்களுக்குள்ள உறுதியான முடிவு எடுத்துட்டார்கள். ஐக்கிய ராஜ்யமும் 13வது திருத்தம் தான் என்று. அது ரெண்டையும் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வித்து முடிக்க வேண்டும் என்றால் இருக்கிற பிரச்சனை இதுதான் சிக்கல். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்கு நாடகம் ஆடுறதுக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொல்லுமா கூட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பம், இங்கேயும் கூட வெளிநாட்டிலும் கூட இருக்கிற பிரச்சனை என்னென்றால், தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருக்கும், அது இயல்பு, அதை நாங்கள் குறை சொல்லவும் இல்லை. ஆனா தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை நீங்க வந்து மக்கள் சார்பாக செய்ய முடியாது. மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லாருமே மக்களுடைய நன்மைக்கு தான் எல்லாரும் சொல்லுவீங்க. தாயகம், தேசியம், தன்னாட்சி ஒருவரும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஆனால்
ஏன் இயலாமை இருக்குது? இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் போன கிழமையில வெளிவார சேவையாக்கள் அனுப்பினாங்க. இன்றைக்கு அந்த கூட்டாண்மை ஸ்ரீலங்கா ஐரோப்பிய கூட்டாண்மையை அமைப்பு அங்க போய் ஸ்ரீலங்காவோட நீங்கள் பயங்கரவாத சட்டத்தை எடுக்கணும்ன்றது சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதுக்கு எல்லாம் கதைச்சு வரி சலுகை போடுறதுக்குரிய எல்லாத்தையும் அவங்க கதைச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அவர்கள் திருப்தின்னு சொல்லி 2027 ஆண்டுக்கு அடுத்த கூட்டம் மட்டும் வந்துட்டாங்க. இப்ப 2027 மட்டும் நிம்மதியா இருக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஸ்ரீலங்கா அவர்களோட முரண்பட்டு கொண்டு போறவர்களையே அவங்க காட்சி பேசி தங்களுக்கு சாதகம் மாத்துறாங்க. அதே வேலையை நீங்களும் செய்யணும். உங்களோட முரண்பாடு வேறும். முரண்பாடு இந்தியாவையோ அல்லது சீனாவையோ அல்லது அமெரிக்காவையோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தையோ பிரித்தானியாவையோ எல்லாம் தங்கட நன்மைக்காக செயல்படுவாங்க. அவங்களோட போய் அவன் துரோகி, அவன் ஏமாத்திட்டான், அவன் கையை வச்சுட்டான், இந்த கையெல்லாம் வேண்டாம். அது இருக்கிற அவர்களோட அந்த திசையில அதுதான் இப்ப நீங்க போன அந்த சர்வதேச மாநாட்டில் கூட கூறினீர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் எங்கள் சார்பாக தான் உங்களோட தலையிடுவோம். தனி மனித நிலையிலும் எங்கள் சார்பா தான், பொது மனித நிலையிலும் எங்கள் சார்பா தான். அதுக்குள்ள உங்களுக்கான லாபத்தை நீங்க பெற்றுக் கொடுங்க. நன்றி மாஸ்டர் கூறுவது அதைத்தான் இங்கே அடிக்கடி நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டு வருகின்றோம். இந்த நிலைமைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள். கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்க முற்பட்டாலும் எல்லாருமாக சேர்ந்து ஒரே அடியாக அவர் அமுக்கி ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதாலதான் நாங்கள் நின்ற இடத்திலே நிற்கிறோம். இந்த அவங்க தெளிவா சொல்றாங்க, நாங்கள் மீட்கையில நாங்கள் மாற்றத்திலாக நாங்கள் நாங்கள் என்று எப்படி இருக்குது. அது செய்திருக்கிறாங்க, மாற்றத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. முடியுது கதை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பாராட்டு சொல்லுவேன் என்னவென்றால், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அதே போல் தமிழர்கள் ஃபர்ஸ்ட் என்று இவர்கள் தமிழர் தரப்பு செயல்படுவார்களாக இருந்தால் ஏதாவது ஒரு விடயத்தை சாதிக்கலாம். அவர்கள் சிங்களவர் ஃபர்ஸ்ட் செயல்படுவதால் தான் என்ன இடதுசாரி தன்மையை பேசினாலும் சரி, என்ன பொதுவுடைமை தன்மையை பேசினாலும் சரி, எல்லாரும் சிங்களவர் ஃபர்ஸ்ட் செயல்படுறாங்களோ இல்லையோ. நன்றி மாஸ்டர். இத்தோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் பூத்தாய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞ்சானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.